Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. I'm really thankful to the Lord for all of us who are serving the Lord. ஆண்டவருக்கு அவருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிற உங்கள் அனைவருக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வேதத்தை வாசிக்கிற வாலிப பிள்ளைகளை குறித்து பார்க்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிஸ்டர் அருமையாக தமிழ்லையும் வாசித்தாங்க. I mean, these are the foundations that we are laying now and also for the future. Amen. Praise the Lord. I remember I was telling the congregation and ஒரு காலகட்டத்திலேருந்து I will be preaching a sermon series on giving. கொடுத்தலை குறித்து நான் ஒரு தொடர்ச்சியை நான் பிரசங்கிப்பேன் என்று நான் சொன்னது ஞாபகம் இருக்கிறது. அதை நிறைவேற்ற தான் இன்றைக்கு துவங்கி from today, this Sunday and the next 3 Sundays ஒரு சீரீஸ் போல ஒரு சீரீஸ் about giving. கொடுத்தலை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். I pray that this will be a blessing for us. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு சிறந்ததை மட்டும் கொடுப்பது, giving only the best. அப்போஸ்தலன் பவுல் கொலோசிய திருச்சபைக்கு எழுதின இந்த நிருபம் 100வது ஆண்டிலே, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிறகு 100வது ஆண்டிலே காணப்பட்ட அந்த கொலோசிய பட்டணம். அந்த கொலோசிய பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணம் என்று சொல்லும்போது, அது துணிமணியை செய்து விற்பனம் செய்யக்கூடிய ஒரு இடம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அப்போ பவுலுடைய உடன் ஊழியக்காரர் எப்பாஃப்ரஸ் அவரோடும் இணைந்து அவர்கள் இருவரும் சுவிசேஷத்தை அங்கு இருக்கிறவர்களுக்கு பகிர்ந்து கொண்டார்கள். பகிர்ந்து கொண்ட பிறகு அங்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் பலத்து மேல் பலன் அடைந்து விசுவாசம் பெருகி முதிர்ச்சி அடைந்து அவர்கள் இருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, அந்த நாட்களிலே திருச்சபைக்கு எதிராய் வந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய போதனையும் அவர்களுடைய சோர்வான நிலையையும் மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் பவுல் மூலமாக இந்த நிருபத்தை எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நிருபத்தினுடைய நோக்கத்தை நம்ம முதல் அதிகாரத்தில் வசனங்கள் 9-10 நம்ம பார்க்குறோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் லெட்டர்? யூ கேன் ஃபைண்ட் a glimpses of the purpose in 1 Colossians chapter 1 verse 9 and 10. நான் வாசிக்கிறேன், தமிழ்லையும் போவேன், sometimes in English so that every one of us can follow. Okay? Colossians chapter 1 9 10. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அந்த 2 வசனத்துல நிறைய அடங்கி இருக்கிறது. பேசிக்லி so that the believers then can please the Lord in every way. எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்வு. அது மட்டுமல்ல, to live a life worthy of the Lord. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற ஒரு உத்தமமான ஒரு பாத்திரமான ஒரு வாழ்வு. இப்ப பவுல் சொல்லுகிறார், எதற்காக நாம் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், எதற்காக ஒரு உத்தமமான கர்த்தருடைய தாசனாக பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விவரித்து சொல்ல கொலோசியர் 1:13-14 நம்ம பார்க்கிறோம். Paul would go deeper and he says here, Colossians 1:13-14, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நோட்டீஸ் வாட் Paul says to these believers. ஆரம்ப விசுவாசிகளுக்கு பவுல் சொல்றது பார்த்தீங்களா? For he has rescued us from the dominion of darkness and brought us into the kingdom of the Son he loves, in whom we have redemption, the forgiveness of sins. அப்போ இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு சிறந்ததை மட்டும் கொடுப்பது, giving only the best. But how are we to approach this topic is, தேவன் நம்மளை குழியிலிருந்து ஆபத்திலிருந்து சேற்றிலிருந்து நம்மளை குனிந்து தூக்கி கண்மலையின் மேலே நிறுத்தினார் என்ற சத்தியம் நம்முடைய இருதயத்தில் ஆழமாக பதிந்து நாம் அவருக்கு சிறந்ததை
வழங்க வேண்டும். We must have the humble revelation that we are people who are saved by God. தேவன் என்னை ரட்சித்தார், என்னை காப்பாற்றினார், என்னுடைய பாவங்களை போக்கினார், கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் என்ற அந்த நினைவோடு சிறந்ததை மட்டும் நம்ம கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Our motivation to give only the best is God himself. நம்முடைய மோட்டிவேஷன் அவர்தான். காரணம் அவரையே கொடுத்தார். அவரையே முழுமையாக கொடுக்க இயேசு கிறிஸ்துவின் ரூபத்தில் அவர் வந்தார், மனுஷ ரூபத்தில் அவர் வந்தார். அறகுறையாக அவர் வரவில்லை, முழுமையாக வந்தார். முழுமையாக நம் அண்டையில் அவர் வந்தார். இயேசுவை பின் செல்லுகிற நீங்களும் நானும் must always endeavor to give our level best. நமக்கு சிறந்ததை, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சிறந்ததை வழங்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் பின் செல்லுகிற விசுவாசிகளுக்கு அழகு. அதை இன்னும் ஆழமாக பவுல் கொலோசியர் 3:16-17 சொல்றாரு. In Colossians chapter 3 verse 16 and 7, one of my many verses that I always keep to my heart. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், கொஞ்சமல்ல சில சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தர் பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும், அண்டர்லைன் பண்ணீங்க, நீங்க எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எதை செய்தாலும் அதையெல்லாம், எதை செய்தாலும் அதையெல்லாம். வெரி வெரி பவர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ் இந்த ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறார். And whatever you do, do it all in the name of the Lord Jesus Christ. ஆவிக்குரிய ஜீவியம், கர்த்தருடைய வசனம், உலகத்தில் நம்ம காணப்படுகிறோம். அவருடைய வசனத்தை நம் சகல ஞானத்தோடும் நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில எதெல்லாம் செய்தாலும் அவருடைய வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாக அவரை பிரியப்படுத்தி நம்ம செய்ய நம்மளை அழைக்கிறார். நீங்களும் நானும் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வெறும் கேட்கிறவர்கள் மட்டுமல்ல. We are not mere hearers of the word of God. நீங்களும் நானும் செய்கிறவர்கள். Amen. கேட்டு செய்கிறவர்கள். We don't just hear God's word. We hear very well. We are hungry. We are eager. That's why we have come to church. நம்ம அவருடைய வசனத்தை கேட்டு ஜீரம் பண்ணி யோசித்து சிந்தித்து ஆராய்ந்து வெளிப்பாடு கிடைத்த பிறகு நடைமுறையிலே நம்ம காண்பிக்கிறோம். யாக்கோபு 1:22 நாங்கள் பார்த்தீங்கன்னா, the book of James, the later part of the Bible, Revelation முன்பதாக பார்க்கலாம். James chapter 1 verse 22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கவும் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று. Do not be hearers of the word, mere hearers, but do. Whatever you do, do it all. Hallelujah. எதை செய்தாலும். ஸோ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, எதை செய்தாலும் அதையெல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தில் செய்யுங்கள் என்று. பட் திஸ் வேர்ஸ் இஸ் என்ன சொல்றது, இஸ் வெரி ஹோலிஸ்டிக். பவுல் அதை வந்து ஒரு சில கட்டத்துக்கு மட்டும் அவர் வந்து இந்த வசனத்தை அவர் நமக்கு வழங்கலை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு கட்டத்திலும் ஆண்டவருக்கு சிறந்ததை நம்ம வழங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். What are we to offer the best? Yes, Pastor, you are saying giving only the best. But in what context? அந்த கான்டெக்ஸ்ட் தான் இன்னைக்கு வந்து வாசிக்க கேட்ட பாகத்தில் நம்ம பார்க்குறோம். Look at Colossians chapter 3 verse 18 and 19. பவுல் எங்கே ஆரம்பிக்கிறாருன்னு பார்ப்போமா? Where does he begin? He doesn't begin in the church. He begins at home. வீட்டில் ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு? மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். It begins at home. Giving only the best is at home. வீட்டில் தான் ஆரம்பம், வெளியில. குடும்பம் எவ்வளோ முக்கியம். சமுதாயத்துக்கு போனீங்கன்னா குடும்பம் சமுதாயத்தில் இருக்கு, சபைக்கு வந்தீங்கன்னா குடும்ப சபையில் இருக்கு,
வேலை இடத்துக்கு போனீங்கன்னா குடும்பம் வேலையில் இருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா குடும்பம் பள்ளிக்கூடத்தில் இருக்கு. எங்க போனாலும் குடும்பம் என்ற அம்சத்தை நம்ம விட்டு விடவே முடியாது. Cannot run away from the blessing and the institution of marriage and family. We cannot say, I do not have any part with this family. I do not have any part with my father, mother, my brother, my sister, my atte, my mama. Cannot. கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் குடும்பம் குடும்பம் தான், அங்கதான் போய் சேரணும். Paul is saying, let us all make it work at home. வீட்டில் ஆரம்பிப்போமாங்க. மற்ற வெளியே எல்லாம் நல்ல சிறப்பாக செய்யலாம், ஆனால் வீட்டில் தான் எல்லாமே தெரியும். எல்லா நுணுக்கங்கள், எல்லாம் கார்னர்ஸ், இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் தெரியும். ஏன்னா வெளியே வந்துட்டானோ அப்படியே டிப் டாப்பா நல்ல சட்டை உடை போட்டு பர்ஃப்யூமை போட்டு நடையை காட்டி வீட்டில் போனாதான் தெரியும் அதனுடைய தொல்லை, அதனுடைய வித்தியாசம் வீட்டில் தான் தெரியுது. எஸ், கணவர் மனைவி கிட்ட, மனைவி கணவர்கிட்ட, எல்லாமே வீட்டில் தான். அவ்வளோதான், சரியா போச்சு. கர்த்தருக்கு நம்முடைய கலாச்சாரத்தில் 4 சுவருக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்லியாச்சு, அதனால தான் யாருக்கும் தெரியாது. அப்படியே வச்சுக்குவார், நல்லதுதான். பட் isn't it true? It's at home. At the end of the day, where do we go? We go home. வீடு முக்கியம், குடும்பம் முக்கியம். பிடிக்கிறதோ பிடிக்காம இருக்கிறதோ, தொல்லை இருக்கிறதோ தொல்லை இல்லாத குடும்பம் இருக்கிறதோ, குடும்பம் முக்கியம். Friends, giving only the best begins at home. உண்மையான ரூபம் சுரூபம் எல்லாம் வீட்டில் தான் தெரியும், வீட்டில் தான் தெரியும். அதுதான் பவுல் அங்கதான் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அங்கதான் அதுதான் முதல் ஊழியம், முதல் பங்கு அந்த வீட்டில் தான். ஏன்னா அங்கதான் ஒன்றும் சிரமம். வெளியே 4 பேர்கிட்ட நல்லா நடந்துக்கலாம், நல்லா பேசிக்கலாம், நல்லா பழகிக்கலாம், நல்ல ஊழியம், சிறப்பான காரியம் எல்லாம் செஞ்சு போடுச்சு. ஆனால் வீட்டில் தான் ஒன்றும் கஷ்டம். Sometimes it's more difficult to get acquainted with those with whom we are very familiar. Isn't that so? பவுல் சொல்லுகிறார், மனைவிகளே, பிறகு சொல்ற புருஷர்களே, அந்த வீட்டில் தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். அந்த இடத்துல தான் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம வளருகிறோம், நம்ம விட்டு கொடுக்கிறோம், அரவணைக்கிறோம், கடிந்து கொள்கிறோம், சண்டை போடுகிறோம், ஆனால் சேர்ந்து கொள்கிறோம். And that's where we need to give our best. நீங்க தாயார்மார்கள், தகப்பன்மார்கள் இருக்கிறீங்க, மம்மி டேடி, love and respect each other, submit to each other. நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்றது மட்டும் இல்லை, நம்ம வாழ்கிற விதத்தையும் பார்த்து அவங்க கணிப்பு கொடுத்துருவாங்க. பேசுன மட்டும் போதாது, நீ அதை செய், இதை செய், இதை செய், அதை செய், அதை செய்யாத, இது செய்ய மட்டும் பத்தாது, வாழ்ந்து காட்டணும். Give your best respect to each other, husbands and wife. Let it begin with us. எப்படி ஆரம்பமாகுது தெரியுமா? வயதுக்கும் முதிர்ச்சி அடைந்தவருக்கும் முதலாவது அந்த 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 இன்ஸ்ட்ரக்ஷன் வருகிறது. அங்கதான் முதலாவது வருது. உங்களுக்கு ஒருவேளை விருப்பம் இல்லாமல் இருந்தாலும், விருப்பம் இருந்தாலும் செய்ய வேண்டியதை செய்து முடியுங்க. Be the best husband that you can be. Be the best wife you can be. இவ்வளோ செய்கிற யாரும் என்னை அங்கீகரிக்கல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க குறைந்தது தான் கொடுப்பீங்க. யார் அங்கீகரிப்பு கொடுக்குறாங்களோ, பாராட்டுறாங்களோ, வாழ்த்துறாங்களோ, கை தட்டுறாங்களோ, சிரிக்கிறாங்களோ, தோல்ல தட்டுறாங்களோ இல்லையோ, சிறந்ததை மட்டும் நான் குடும்பத்தில் கொடுப்பேன்னு நீங்க சொல்லணும். I will still fulfill my duty as a husband, fulfill my duty as a wife னு சொல்லணும். அதுதான் அழகு, அதுதான் சிறந்ததை மட்டும் கொடுப்பது என்று நம்ம பார்க்கிறோம். சில நேரத்தில் குடும்ப சூழ்நிலை நம்மளுக்கு சாதகமாகவே இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பாவியா இருப்பீங்க, உங்க பேர் அந்த லிஸ்ட்ல வந்திருக்கும். முன்னமே நான் ஒண்ணுமே நான் தலையிடவே இல்லை, என் பேர் முன்னுக்கு நிற்கிது, why is always my name, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்தில் விட்டுருவோம், ஒன்றும் செய்யத்தல, இதுக்கு மேல நான் எதுக்கு நன்மை செய்கிறேன், அந்த மனசு சில நேரத்தில் வரும்ல, இதுக்கு மேல எதுக்கு செஞ்சு என்ன பிரயோஜனம். வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் டூயிங் குட், லிவிங் வெல், பீங் சப்மிசிவ், பீங் லவ்விங், பீங் ஃபர்கிவிங், பீங் ரெஸ்பெக்ட்ஃபுல், வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் இட். சில நேரத்தில் அந்த மனசுல வரும். ஆனாலும் ஆயினும் அந்த 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 ட்ராக்ல மட்டும் போயிடாதீங்க. அடி உத வாங்கினாலும் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்து நிறைவேற்ற கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Let us make our homes better. நம்மளால முடியும். கிறிஸ்து சிறந்ததை நமக்கு கொடுத்தது நிமித்தமாக நம்மளால நம்ம குடும்பங்களிலே உறவுகளை ஸ்திரப்படுத்த,
சூழ்நிலை மந்தமாக இருக்குமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி நம்ம வாழ்க்கையை பக்குவப்படுத்தி கணவர் மனைவி கணவர் நம்ம ஏற்படுத்தினா நம்ம மட்டுமல்ல நம்முடைய அடுத்த சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பொறுமையோடு விதைப்போமாக. சிலர் நினைக்கிறீங்க, சரி பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொன்னார் பரவாயில்ல, பாஸ்டர் புதுசாக வந்திருக்கிறாரு, அவர் சொன்னதுனால நான் செய்கிறேன். எஸ், இந்த வாரத்திலேருந்து நான் சமைக்க போகிறேன், என் தேவனுடைய குரலை கேட்டேன், பாஸ்டருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். சமைச்சு கொடுப்பீங்க, யாரும் பாராட்ட மாட்டாங்க. அல்ல போதெல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைன்னு சொல்லிடுவீங்க. அடுத்த வாரம் பார்த்தா பேக் டு சர்க்கிள், க்ளூமி ஃபேஸ், சண்டை சச்சரவு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிறந்ததை கொடுக்கணும்னா சாவர வைக்கம் கொடுங்க. சாவர வைக்கம் கொடுக்கணும். எஸ், நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சு பாருங்க, கர்த்தர் அவர் செய்ய வேண்டியதை செஞ்சு ஆவார். பொறுமையோடு இருக்கணும். ரொம்ப கஷ்டம். லைஃப் எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லை, தெரியுமா? மிரக்கல்ஸ்லாம் சில நேரத்தில் சீக்கிரம் நடக்கும், ஆனால் சில உள்ளங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும். கர்த்தர் நம்மளே சித்திக்கும் போது டைம் கொடுத்தாரா இல்லையா? சிலருக்கு சில நேரம் இருக்கும். ஒருவேளை நீ நினைக்கலாம், என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட், ஹவ் ஐ கண்டினியூஸ்லி keep on giving but I'm not receiving, அந்த ஃபீலிங் வரும் தெரியுமா? சோர்ந்து போகாதீங்க. you are not alone. we all at sometimes we feel that way. நானே கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு யாராவது கொடுக்க மாட்டாங்களா? நானே சமைச்சு போறேன், எனக்கு யாராவது சமைச்சு போட மாட்டாங்களே? நானே சுத்தப்படுத்துறேன், யாராவது சுத்தப்படுத்த மாட்டாங்களே? of course the feeling will be there. அது நிமித்தமாக உங்களுடைய தரத்தை குறைச்சிடாதீங்க. நோ 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 cannot. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை பொறுப்பு கொடுத்தாருன்னா அந்த பொறுப்புல மேன்மையாக இருந்து தான் ஆகணும். யார் சொல்றாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிலையை கொடுத்தாருன்னா அதை செய்து நிறைவேற்ற நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஸோ மனைவி புருஷரில் ஆரம்பிக்கிறாரு. பிறகு 20ஆம் வசனத்தில் கொலோசியர் 3:20 he comes to the children. பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிரைஸ் தி லார்ட். அண்டர்லைன் பண்ணீங்க, எல்லா காரியத்திலேயும். நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது அது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பரிசு. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்களுடைய கண்ணீருக்கு, அவங்களுடைய துயரத்தின் கண்ணீருக்கு நம்ம காரணமாக இருந்துடவே கூடாது. அவங்களுடைய துக்கம், அவங்களுடைய கவலைக்கு, அவங்களுடைய வேதனைக்கு நம்ம காரணமாக இருக்கவே கூடாது. எஸ், மாறுபாடான கருத்துக்கள் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்களை துக்கப்படுத்திடக்கூடாது. அந்த காயம் ரொம்ப ஆழமான ஒரு காயம். நீங்களும் நானும் நம்முடைய பெற்றாருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். அவங்க இருக்கிற காலத்தில் அவங்களுக்கு சிறந்ததை கொடுத்து நிறைவேற்றுவோமாக. Don't live a life of regret once they go. When they are around, find the moments to give your best. அது கர்த்தருடைய பார்வைக்கு வசனம் என்ன சொல்றது? இது கர்த்தருக்கு பிரியமானது. Praise the Lord. அத்தனை பேருக்கு நம்ம மகிழ வச்சுட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற தாய் தகப்பனார கண்ணீர் வெடிக்க வச்சா அதுல பிரயோஜனமே இல்லை. There's no point, friends. No point. There's no meaning to it at all. தேவனுக்கு பிரியமாக நம்ம வாழ்ந்தோம் என்றால், and this is also for all of us, maybe for the young people, இது ஒரு blessing இருக்கும். When you do what is pleasing in God's eye, in this way, honoring your parents, your path channels of success will become much clearer and much more open doors will be ahead for you. இப்படியாவது கர்த்தர் குறுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே நடத்திடுவார். எல்லாவற்றிலும் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் நம்ம செலுத்த வேண்டும். By that I do not mean that parents are always right. No, not at all. ஆனால் அவங்களுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துங்க. மற்றது கர்த்தர் அவர் கணிப்பு பார்த்துக்குவார். Look at Ephesians chapter 6 verse 1. எபேசியர் 6:1 பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயமானதை செய்கிறோம். ரொம்ப யோசிக்க தேவையில்ல. நான் கிறிஸ்டியன்ஸ் கூட ஒன்றும் நல்லா செய்கிறாங்க சில நேரத்தில். கிறிஸ்டியன்ஸ் ஒன்றும் வேர்ஸ்ட். சாரி, என்னையும் சேர்த்துக்கிறேன். I've learned a lot of mistakes actually. But I can safely say my parents, I'm not like a wicked bad boy, நான் சொல்ல மாட்டேன். But I know that there are moments that I did offend them. Especially அம்மா.
அஃப்கோர்ஸ் அவங்க அதை சொல்லலை என்கிட்ட, இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. பட் ஐ நோ when I look back, I know which are the areas I have offended her. But I thank God, அவங்க இருக்கிற காலத்தில் அதெல்லாம் சரிப்படுத்திட்டேன். இருக்கிற காலத்தில் அவங்க அரவணைச்ச, இருக்கிற காலத்தில் ஜாலியாக இருந்தேன். I have no regrets. ஏன்னா அந்த காயம் இவ்வளோ பெரிய ஒரு காயம் இன்னைக்கு எனக்கு கூட தெரியுது. அந்த வயதில் இருக்கும்போது நம்மளுக்கு சில நேரத்தில் தெரியாது. I can tell you, our parents need the best love from the children. They don't deserve a second-rated, second-rated treatment. They don't deserve it at all. Whether you like it or not, அவங்களுக்கு செய்ய வேண்டியது நம்ம செஞ்சோன்னா அது வேதம் சொல்லுது, அது நியாயமாக செய்றீங்க. உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்பதற்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக இருக்கணும்னா, and this what goes to all the young people. I stand with the young people. I'm not preaching down to you because, as I said, I learn from experience. I speak from experience. I tell you, if your life wants to prosper well, honor your parents. honor பண்ணி பாருங்க, கனப்படுத்தி பாருங்க, மகிழ வைத்து பாருங்க, gift வாங்கி கொடுங்க, எப்படி இருக்கீங்கம்மான்னு கேளுங்க, சாப்பிட்டீங்களமான்னு கேளுங்க. It may sound very stupid and silly for your generation to speak, but you try பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை நல்ல செழிப்பா இருக்கும். தொடர்ந்து பார்ப்போமா? கொலோசியர் 3:21 நம்ம பார்க்குறோம். 3:1, கொலோசியர் 3:1. ஃபாதர்ஸ்க்கு அவர் போறார் பாருங்க. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். In இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, do not exasperate your children. பிள்ளைகள் அவங்க பங்கு செய்கிறாங்க. Children honor their father and mother, but that doesn't mean father or mother don't exasperate. Exasperateனா கடுப்பு முட்டாது, தேவையில்லாம நொயின்னு இருக்கக்கூடாது. give them the space. அவங்களுக்கு அந்த நேரத்தை அவங்களுக்கு வேண்டியதை அவங்களுக்கு செலுத்துங்க. Don't keep on instructing and you are not living an exemplary life. நீ அதை செய் இதை செய், ஆனால் நீயே செய்யலைன்னா அது என்ன பிரயோஜனமே இல்லை. எரிச்சல் படுத்தாதே, ஒரு முன்மாதிரியாய் வாழு. இதுலேயும் நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். The last 2 years I learned so much. I am very blunt with my children. My wife also knows. நிறைய விஷயத்தில் பேரண்டிங்கில் as a father நான் நிறைய விஷயத்தில் கற்றுக்கிட்டேன். ரொம்ப தோண்டாவன் ஆகிட்டேன். ரொம்ப விஷயத்தில் சில நேரத்தில் அந்த ஆன்மீகம் வரும் தெரியுமா, நான் சொன்னது தான் சரி, நான் தான் I've toned down so much. I really thank God that God has dealt with me severely and was for good. இன்றைக்கு என்னால் சொல்ல முடியும், my children have learned so much from me. And I tell them, don't just learn from my good, learn from my bad behavior as well, and don't do it. I don't go before and say that Appa is all good and well just because I'm a pastor. No. என்னிடத்துல இருக்க குறையை நான் சரிப்படுத்துகிறேன், நான் சரிப்படுத்துகிறேன், அவங்களும் பார்த்துருக்காங்க. I thank God. இந்த வசனம் அதுதான் சொல்லுது, உங்கள் பிள்ளைகளை எரிச்சப்படுத்தாதீங்க. so giving your best. இன்னொரு வசனத்தை பார்க்கும்போது எஃபீஷியன்ஸ் சாப்டர் 6:4, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. how great a responsibility God has given to the parents. Look at the father. On one side, you are not supposed to anger your children. Don't kadupu mutrans. On the other side, you have to bring them the ways of the Lord. You know how difficult it is? ஒரு பக்கம் கிராஸா இருக்க முடியாது, இன்னொரு பக்கம் கொஞ்சம் கிருபையா இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்க? So parenting is a delicate art. Parenting is not easy. நான் பெரிய அனுபவசாலியா நான் பேசல. இங்க எத்தனை பேர் அம்மாலாம் இருக்கிறீங்க, பெரியவங்களா நீங்க இருக்கீங்க. I'm still learning a lot. But all the parents பாருங்க, அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவங்க பார்த்து, it's a very delicate art. அது ஒரு கலை. எப்படிப்பட்ட ஒரு கலை தெரியுமா? ஃப்ளையிங் அ கைட் மாரி. பட்டத்தை நம்ம பறக்க விடும்போது சில நேரத்தில் அந்த நூலை கொஞ்சம் விடணும், சில நேரத்தில் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் இழுக்கணும், இழுத்துட்டு கொஞ்சம் விடணும். ஒரே தடையை இழுத்தா கஷ்டம், ஒரே தடையை விட்டுட்டாலும் கஷ்டம் இல்லை. நீ போன்னு சொல்லவும் முடியாது, கிராஸாகவும் பிடிச்சி வைக்க முடியாது, சஃபோகேட் ஆயிரும். அப்போ எவ்வளோ கஷ்டம். அந்த நேரத்தில் நம்முடைய பிரச்சனத்தை நம்ம செலுத்தினோம்னா நம்முடைய பிள்ளைகள் மறக்க மாட்டாங்க. Sometimes all our children need is just sit down there. ஒன்றும் ஏச தேவையில்ல, திட்ட தேவை, அவங்க கூட உட்காந்துக்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கேம் விளாட்றாங்களா இல்லாட்டி படிக்கிறாங்களா இல்லை இன்னுமே செய்யலையா, ஜஸ்ட் பி தேர்.
Parenting cannot be just mere words. It doesn't help. ஒரு காலகட்டத்தில் வார்த்தை மட்டும் பிரயோஜனமா இருக்கும். ஆனால் அன்பு, அக்கறை, பாசம், ஜபம் அதெல்லாம் இணைந்து வருகிறது தான். I'm a father as well. My wife சேர்ந்து நம்ம வந்து we want to support all the parents here and all the children. பெற்றோர்கள், தாய், தகப்பனார், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், let us all do all we can to give our best in our family. நம்ம குடும்பங்களிலே கர்த்தர் கிரியை செய்ய நம்முடைய சிறந்ததை நமக்கு கொடுப்போம். நம்ம ஆண்டவருக்கும் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் நம்ம கொடுப்போமாக. நம்ம என்ன விதைக்கிறோம் அதுதான் நல்லா வரப்போகுது. குடும்பம் ஒரு தோட்டம், அழகா நம்ம வச்சுக்கிட்டோம்னா அழகா தான் வரப்போகுது. அது இவ்வளோ பொக்கிஷமாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ எவ்ரி ஒன் ஹியர் ஃப்ரம் த யங் பர்சன் ஹியர், நிறைய யூத்ஸ் இங்கே இருக்கிறீங்க, என் பேரண்ட்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க. நோ மேட்டர் வாட் யோர் ஏஜ் சீசன் எல்லாம் தலை தூக்கி நடத்துறாருங்க. டோன்ட் திங்க் தட் ஐ நோ பெட்டர் தென் யூ. எல்லாரையும் நான் சொல்கிறேன். நோ, வி வாண்ட் டு கிவ் அவர் பெஸ்ட் ஹம்பிளி. வாய்? காட் இவ்வளோ பெரியவர், தேவாதி தேவன், அவர் தாழ்த்தி வந்து நம்ம லெவலுக்கு வந்தாரா இல்லையா? அவருடைய சிறந்ததை கொடுத்தாரா அல்லவா? நாமும் அவருக்கு சிறந்ததை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Then Paul goes on to talks about work. ஜனங்கள் எப்படி ஒருத்தர் ஆதரிக்கணும் என்று சொல்லி கொலோசியர் 3:22 அவர் சொல்றாரு, வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களை இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செல்லுங்க. அம்மா ரொம்ப அந்த பாட்டில் ரொம்ப கவனமாக ப்ரே பண்ணி சூஸ் பண்ணியிருக்காங்க. கபட இல்லாத. நான் நினச்சேன் எப்படி அந்த பாட்டெலாம் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு. ரியலி வெரி டஃப் டாபிக். ரியலி தேங்க் காட். கபட இல்லாத இருதயத்தோடு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து. ஜனங்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, நான் கீழ்ப்படிந்து நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை. கூட்டம் இருக்கும்போது நீங்க அப்படிதான். கூட்டம் இல்லாத நேரத்தில் நீங்க தான். வேறு வேஷம் போட தேவையில்ல. You don't need to put a facade. Okay? The best is not dependent on who is there or who is not there. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, பார்க்குறாங்களோ இல்லையோ, நீங்க வந்து செய்றீங்க தெரியுமா, செய்ய வேண்டியது செய்றீங்க தெரியுமா, அது கர்த்தர் ரொம்ப விருப்பப்படுவார். சில நேரத்தில் சபைக்கெல்லாம், சில நேரம் இல்லை, எல்லா நேரத்திலும் சபைக்கு நான் வரணும். அது என் வேலை, என் தொழில், என் பணி. And when I see people come earlier to church, by no offense for those who come on time and late, I'm saying that, but சிலர் இருந்து ஆள் இல்லாத நேரத்தில் வந்து செய்கிறாங்க தெரியுமா, ரொம்ப ரொம்ப பார்ப்பேன், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். அதுலேருந்து நம்ம வாலிப்பு பிள்ளைங்களாம் முன்னுக்கிட்டே வருவாங்க, எவன்லாம் வருவாங்க, அவங்க அம்மா கூட வருவாங்க. இதெல்லாம் நான் கவனிக்கிறேன். பை தி வே யுவர் பாஸ்டர் அப்சர்வ் சார். பார்க்குறோன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. எவன் வந்து அவங்க அம்மா கூட வருவாங்க. தெரியல, அம்மா திட்டிட்டு வந்தாங்களா தெரியல, சந்தோஷமாக தான் வர்றாருன்னு நினைக்கிறேன். பட் த மோமெண்ட் ஹி கம்ஸ் இன், ஹி இஸ் வெரி ஃபோக்கஸ் இன் ஹிஸ் டாஸ்க். ஹி கோஸ் ஸ்ட்ரெயிட் அவே டு ஹி கிரீட்ஸ் மீ. இன்றைக்கும் அதை செஞ்சார். He takes the mic, puts the wire. Who is here? Nobody is here. யாரும் இல்லை. அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த பணியை அவர் செய்கிறார். இதேமாரி நிறைய பேர் இந்த சபையில் இருக்கிறீங்க. நம்ம அப்படி தான் இருக்கணும். கர்த்தர் அப்படி இருக்க நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதான் வேலைக்காரர்களே, நீங்கள் ஊழியம் செய்யும்போது, எஜமானத்தில் ஊழியம் செய்யும்போது, பார்க்குறாங்களோ இல்லையோ, அந்த ஊழியத்தை கனமாய் செய்யுங்கள். சிலர் சிறந்ததை மட்டும் கொடுக்காமல் சிலவற்றையே கொடுக்கிறார்கள். Some are not able to give the best. சிலர் அவங்களுக்கு பெஸ்ட் இருக்கு, the best power, energy, capacity இருக்கு, ஆனால் கொடுக்க முடியாம என்ன தம்மா செய்றாங்க, சில்லறை கொடுக்குறாங்க. இந்த சில்லறை மட்டும் எனக்கு போதும், சில்லறை எனக்கு இருக்கிறது, இந்த சில்லறை காயத்தினால, வேதனையினால, இதுக்கு மேல எனக்கு காயம் வேணும்னு சொல்லிட்டு we withdraw because we are scared to come forward. Today I want to encourage you, if you have withdrawn or out of fear or anxiety, you have given less than the best, I want to encourage you, சில்லறையை கொடுக்காதீங்க, முழுமையை கொடுங்க. என் முழுமையே அது உமக்குத்தான், உமக்குத்தான் என் முழுமையாக நம்ம கொடுக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது எப்படி நம்ம வந்தாரு? அறகுறையாவே வரல, அரை மனசாடு வரல, ஏதோ வந்தோம் செஞ்சுட்டு போன வரல. அந்த 3 ஆண்டுல முழுமையாக வந்தார்.
முழுமையாக இந்த பூமிக்கு வந்தார். முழுமையாக ஜனங்களோடு அவர் இணைந்து கொண்டார். முழுமையாக தன்னுடைய பொறுப்புகளை பிதாவானவர் கொடுத்ததை செய்து நிறைவேற்றினார். முழுமை முழுமை முழுமை. மார்க் சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தோம்னா, if you read the book of Mark, right, Jesus is our ministry பார்த்தீங்கன்னா one after the other, one after the other. Why? He was relentless to do the will of the Father. வேதம் சொல்லுகிறது அவர் தலை சாய்க்கிறது கூட இடம் இல்லையா. அவர் எங்கு போனாலும், எதை பேசினாலும், பிரசங்கம் பண்ணாலும், போதகம் படுத்தாலும், ஜெபித்தாலும், சீஷர்களோடு உறவாடினாலும், உட்கொண்டாலும், அவர் எங்கு இருந்தாலும் அவருடைய சிறந்ததை தான் அவர் கொடுத்தார். I don't want a leader who gives me a 6:30 job. I want someone who can give his all and we can feel it. நம்ம இயேசுவை ஏன் நம்ம பின் சொல்றோம்? அவர் சொன்னதை செய்யறதை சொல்லி காமிக்கிறார். முழுமையாக அவர் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். முழுமையாக. I want to encourage all of us. If you have closed some doors in your life because of whatever reason you are unable to give fully, உங்களுடைய சிறந்ததை உங்களால் கொடுக்க, உங்களுக்கு தெரியும் you are more capable. கொடுக்காம நீங்க இருந்தீங்கன்னா I want to encourage you. சிறந்ததை கொடுங்க. ஷார்ட் சேஞ்ச் பண்ணிடுறாருங்க. சிறந்ததையே கொடுங்க. Just wrapping up பண்றேன். If you look at Colossians chapter 3 verse 23 பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த முக்கியமான வசனம்லாம் வருது. Colossians 3:23. Look at it, brothers and sisters. பாருங்க. Look at your Bible. Colossians 3:23. Whatever you do, work at it with all your heart as working for the Lord, not for men. சரியா போச்சு. மனப்பாட வசனம் உங்க மனசுலே இந்த வாரம் முழுதும், மாதம் முழுதும், வாழ்க்கை முழுதும் இருக்கட்டும். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. நீங்க ஒரு தாதியா இருந்தாலும், ஒரு மருத்துவராக இருந்தாலும், ஒரு ஆசிரியராக இருந்தாலும், ஒரு கிளீனராக இருந்தாலும், டெக்னீஷியனாக இருந்தாலும், மெக்கானிக், ஸ்டூடெண்ட், ஹோம் மேக்கர், டிரைவர், wherever we are serving, whomever we are serving, whatever we are serving, remember our ultimate boss is Jesus Christ. எனக்கு இந்த ஊழியத்தில் நான் இத்தனை ஆண்டுகளாக ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருக்கனால டைஸ் ஆஃப் சிங்கப்பூர் தான் என்னுடைய எம்ப்ளாயி, ரைட், டெக்னிக்கலி அண்ட் ரைட்லி. அப்போ எனக்கு மேத அதிகாரி வந்து பேராயர் இருக்கிறார், ஆசிரியக்கன் இருக்கிறார். அவங்க வந்து நான் அவங்களுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி. ரெவரன் வில்லியம் டாம் இங்கே இருக்கிறார், இன்னொரு ரெவரன் அங்கே ஈஸ்வரன் இருக்கிறார். நம்ம வந்து சக ஊழியர்கள், நம்ம அக்கௌண்ட் பண்ணிக்குவோம், நம்ம வந்து கீழ்படுத்திக்குவோம், நம்ம வந்து யூனோ ஈச் அதர் அண்ட் வி சப்மிட் அண்ட் ஆல் தட். எனக்குன்னு ஒரு முதலாளி இருக்கிறாரு. எஸ், எனக்கு தெரியுது. நான் அவருக்கு கனம் பண்ணி என்னுடைய ஊழியத்தை இத்தனை வருஷமா நான் செய்கிறேன், அது உண்மை. யாருக்கும் பிரச்சனை கொடுக்காம என் முடிந்த வரைக்கும் என்னுடைய பங்கை நான் செய்து நான் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். பிரச்சனை இருக்க தான் செய்யும், அப்பப்போ வரும், அப்பப்போ வந்துட்டு போயிடும், அதெல்லாம் நார்மல். ஆனால் அவங்களை பார்க்கிலும் என்னுடைய முதலாளி என் இயேசு கிறிஸ்து. நான் அவங்கள மட்டும் பார்த்துருந்தானே இத்தனை வருஷம் இந்த ஊழியத்தில் நான் இருந்திருக்கவே முடியாது. Of course, my wife is another reason I must say that. Definitely for sure. But கர்த்தரையே நான் பார்த்ததுனால அவர் கொடுத்த பணியை இது வரைக்கும் என்னால் செய்ய முடியுது. நான் வந்து சும்மா அவர் பெருமைக்கு நான் சொல்ல, உண்மையா அவரை பார்க்கலன்னா இன்னைக்கு வரைக்கும் நிற்கவே முடியாது. கேனாட். மனுஷன் மேல நம்ம பார்வை வச்சிட்டோம், நம்மளால 100% கொடுக்கவே முடியாது. ஆனா தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற எண்ணம், நினைவு வந்துருச்சுன்னா, உங்களுக்கு உடல்நலம் நல்லா இருக்கிறதோ இல்லையோ, சோர்வு இருக்கிறதோ இல்லையோ, பாராட்டு வருகிறதோ இல்லையோ, நீங்க சிறந்ததை மட்டும் கொடுப்பீங்க. Ultimately your applaud, your appreciation is you're not longing for men's applaud. தேவன் பார்த்தாலே போதும். அது அந்த ஒரு மனப்பான்மை. ஏமேன்னு சொல்லுவோமா? காரணம், நம்ம இந்த இடத்துல மட்டும் நம்ம கிறிஸ்தவர்களால வெளியே போகும்போதும், I know some of us really, Pastor, it's easy for you to say Sunday your work ends, I have to go back to work on Monday, Pastor. சிரமமான ஆட்கள் இருப்பாங்க, Pastor. I know, I understand, I worked before. My work is also like that. எஸ், சிரமமான ஆட்கள் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில், நம்ம வேலை இடத்துல, பள்ளிக்கூடத்தில், குடும்பத்தில் இருக்க தான் செய்வாங்க. ஆனாலும் do not limit or stop yourself from giving your best wherever God has placed you. கர்த்தர் உங்களை எங்க வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல அவருக்கே நீங்க செய்றீங்க. அந்த மனப்பான்மை எந்திரிச்சுன்னா கடைசி வரைக்கும் அவங்க சிறந்தது தான் நீங்க செய்வீங்க. குறைச்சி கொடுக்க மாட்டீங்க. எதை இருந்தாலும்
கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். Verse 24, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். Whatever you do, work at it with all your heart. எப்படி நம்ம முழு மனசோடு நம்ம வேலைக்கு போக முடியும், பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும், குடும்ப காரியத்தை செய்ய முடியும்? நம்ம ஹார்ட். At the end of the day, this heart is important lah. இந்த இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளனா, I can tell you, life is full of bitterness and anger and frustration. I can tell you that. இந்த இருதயத்தை நல்ல பசுமையாக, தூய்மையாக, பரிசுத்தமாக வச்சுக்குவோமாக. ஏமேன்னு சொல்லுவோம். ஏன்னா கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும், வேலை செய்யணும். அவர் கொடுத்த வேலை, அவர் கொடுத்த குடும்பத்திற்கு நம்ம ஏற்ற வண்ணமாக நம்முடைய சிறந்ததை நம்ம கொடுக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நம்ம குறைந்ததை கொடுத்தோம் என்றால் பிறருக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதம் சேராமல் போயிடும். நல்லா கவனிச்சிங்க. நமக்கு குறைவானதை கொடுத்தோம் என்றால் பிறருக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதம் குறைஞ்சு போயிருங்க. இன்றைக்கு நான் என்னையே பார்த்துருந்தேன்னா, வெரி ஷை அண்ட் வித்ட்ரான் பர்சன். நான் என்னுடைய ஷைனஸ், என்னுடைய பேக்வர்டை நான் பார்த்துருந்தேன்னா, ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஹியூமிலிட்டி. It is excessive shyness is not humility, it's pride. You're thinking about yourself. முன்ன நான் நினைச்சிருந்தேன், நான் very quiet, reserved, very humble. No, it's not there. When you keep thinking about yourself, about you, then you're not thinking about others at all. என் பேர் என்ன ஆயிரும், என்னோட இது என்ன ஆயிரும் நான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது சிறந்ததை எப்படி கொடுக்க முடியும்? God wants to increase our capacity. நம்முடைய எல்லைகளை கர்த்தர் அப்படியே விரிச்சுக்கிட்டு இருக்காரு தானே, அப்படியே எல்லைகளை விரிச்சுக்கிட்டு இருக்கிறார். He is extending the cords. வசனத்தில் நம்ம பார்க்குறோம். He is lengthening the cords. அப்படியே is stretching our faith, helping us to soar beyond ourselves so that we can give our best in all that we have in our hands. நமக்கு இருக்கிறதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து தானே வந்து இருக்கிறது. நீங்க நம்புறீங்களா? உங்க வேலை யார்கிட்ட இருந்து வந்தது? எஸ், இன்டர்வியூக்கு போனீங்க, பேனல் மூலமாக நீங்க உட்காந்து பேசுனீங்க. ஆனா உங்க கையில இருக்கக்கூடிய குடும்பம், வேலை, ஊழியம், அதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வந்துச்சு. அவர் கொடுக்கலன்னா நம்ம கையில வந்திருக்காது. அப்ப நம்ம கையில இருக்கிறது எதுவா இருந்தாலும் சிறப்பா செய்யணும். அப்பாவா, அம்மாவா, பாஸ்டரா, லீடரா, லே லீடரா, வர்ஷிப் லீடரா, மியூசிஷியனா, யூத்தா, தொடக்கிறவங்களா, இந்த கேண்டல் எடுத்து எதை செய்தாலும் மனப்பூர்வமாக, சந்தோஷமாக, ரம்பியமாக செய்ய கர்த்தர் அழைக்கிறார். நீங்க எல்லாரும் அப்படி செய்றீங்க, நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து செய்யுங்க. My message is to encourage us to keep going, because sometimes life tells us to pull back. Slow down பண்ணு, slow down, போதும் இதுக்கு மேல ஓட, ஏன் இவ்வளவு வேகம் ஓடிட்டு இருக்க? I can tell you many times I felt like slowing down, many times. எதுக்கு நீ இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்க? அவங்களும் உங்க ஸ்பீடுக்கு வரலையே, நீ ஏன் இவ்வளவு வேகமா ஓடல? நினைப்பேன் தெரியுமா, ஸ்லோ டவுன் பண்ணணும். அப்போதான் ஒரு தேவை வர்றோம், பட்டுன்னு நம்ம போனோம். Yesterday we had to minister to a very, very, very tight situation, life and death, and we had to be there, சில நேரத்தில் ஸ்லோ டவுன் பண்ற மாதிரி இருக்கும். கர்த்தர் ஒரு நட்ச் பண்ணா, இல்லப்பா நீ மனுஷனுக்கு செய்யல, நீ எனக்கு செய்யற. நீங்க செய்யற தொழில் கர்த்தருக்காக நீங்க செய்யறீங்க. சிலர் இருந்து நீங்க டிரைவ் பண்றீங்க, நீங்க செய்யற தொழில் கர்த்தருக்காக செய்றீங்க. நீங்க நினைக்கும் அந்த 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 when you are sitting on the driver's seat, your prayer is for the passengers. ஆண்டவரே, இன்னைக்கு 10 பேசஞ்சர்ஸ் நான் எடுத்துட்டு வரேன்னா எப்படி நான் சிறந்ததை அவங்களுக்கு கொடுக்கணும்? வெறும் பாயிண்ட் A to பாயிண்ட் B மட்டும் நீங்க கூட்டிட்டு போறீங்களா? இன்னும் ஆண்டவரே என்ன நீங்க வச்சிருக்கீங்க, நான் அதை செய்து நிறைவேற்ற போறேன். ஒருவேளை இங்க சில நர்சஸ் இருக்கலாம், நீங்க நினைக்கலாம் உங்க பேஷண்ட்ஸ்லாம் ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற ஊழிய ஸ்தலம், அந்த இடத்துல நீங்க சிறந்ததை செய்யும் போது ஒருவேளை அவங்க இப்போ சொல்ல மாட்டாங்க, ஆனா பிற்பாடு அவங்க சொல்றதுக்கு நம்முடைய காதுகள் திறந்திருக்கும். எஸ், don't shortchange. I want to encourage you, brothers and sisters. முடிவாக, we read verse 23, 24, but 25 நம்ம மறந்துடுறோம். And it's such an important verse. Colossians 3:25 பார்த்தீங்கன்னா, anyone who does wrong will be repaid for his wrong and there is no favoritism. இந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட் நீங்க பாருங்க. verse 25, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான வசனம், பச்சை பாதமே இல்லை. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். Anyone who does wrong will be repaid for his wrong and there is no favoritism. அப்படின்னா
எந்த இடத்துல நம்ம சிறந்ததை கொடுக்க முடியாம கொடுக்காம இருக்கோம் தெரியுமா? வேதம் என்னத்தம்மா சொல்லுது? நீ அநியாயம் செய்யற. ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் இஸ் குட் மெடிசன்ல. எந்த இடத்துல என்னால் இதுக்கு மேலே செய்ய முடியும்? நான் சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன். டோன்ட் திங்க் வெரி பிக். சின்னதாக நினைங்க. அந்த விஷயத்தில் என்னால் கூட கொடுத்துருக்கலாம். நான் வேணுக்கிட்டே நான் கொடுக்கல. தெரிஞ்சு செய்கிறீங்க தெரியுமா? அந்த அன்பு, அந்த பாராட்டு. இல்லாட்டி வீட்டில் ஐ மீன் just think about something that you know that you can give your best, but we withdraw. அப்படி செய்கிறவன் அநியாயம் செய்கிறவனா? அநியாயம் செய்கிறவன் அவன் அடைகிற பலன் அவன் அடைவானா? அப்போ இதை லைட்டாகவே எடுக்கக்கூடாது தெரியுமா? சிறந்ததை கொடுக்கறது சில பேருக்கு தான் பாஸ்டர் ப்ரீச் பண்ண நினைச்சிடாருங்க. இது ஆவிக்குரிய ரீதியில் வெரி ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் லீடர், பாஸ்டர், லே ரீடர், வர்ஷிப் லீடர், பாஸ்டர், லே ரீடர். சொல்லுங்க, வர்ஷிப் லீடர், பாஸ்டர், கடைசியாக வர்ஷிப் லீடர். மற்றவங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்க டாப்பாக இருக்காங்க. இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேருது. நீங்கள் ஒரு கணவர் மனைவியாக இருக்கீங்களா, அப்பா அம்மாவாக இருக்கீங்க, வாலிப பிள்ளையாக இருக்கிறீங்களா? When you know the good that you can do, the best that you can do, and you shortchange, வசனம் சொல்லுது நீ அநியாயம் செய்கிறார். Oh my God. I see this verse not as condemnation. I see this verse to challenging me to stand up for the battle and give my best shot. இருக்கிறது பூமியில ஒரே வாழ்க்கை தான். அம்பு வரதான் செய்யும், சோறுகள் வரதான் செய்யறோம். ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சிறந்ததை நான் உமக்கு சிறந்ததை நான் கொடுக்க தான் இருக்க போறேன். அதுதான் நம்முடைய கர்த்தருடைய ஜெபத்தில் நம்ம பார்க்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்கிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக நம்ம ஜெபிக்கிறோம். பார்த்தீங்களா? இதுல எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. I want to encourage every one of us to give our best to the Lord. Notice that I've never talked about finance. அது வருகிற அடுத்த வாரம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வாரம் நான் பேசுவேன். But I want us to understand that wherever and whatever God has given us, அது எதுவாக இருந்தாலும், எந்த பொறுப்பாக இருந்தாலும், எந்த கடமையாக இருந்தாலும், I know life is tough, difficult. I want to encourage us to still give what best you can give. அதனுடைய நல்ல பலன்களை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக செய்வார். God is a rewarder of hard work. There's no shortcut in life. God will reward us. Amen. Come, let's pray. Hallelujah. ஆண்டவரே, நாங்கள் சிறந்ததை மட்டும் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சில நேரங்களிலே சோர்வின் நிமித்தம், பயத்தின் நிமித்தம், ஆண்டவரே அவமானத்தின் நிமித்தம் எங்களால் கூட கொடுக்க முடியலப்பா. Sometimes we slow down and we even stop, Lord. Whether it's at home or workplace or studies or in relationship or ministry, எதுவாக இருந்தாலும் அப்பா, நாங்கள் சிறந்ததை மட்டும் கொடுக்க எங்களுக்கு அந்த கிருபைகளை தாங்க. ப்ளீஸ் கிவ் us, Lord. Give us a special grace அப்பா. விசேஷமான கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த ஓட்ட பந்தயத்தை நாங்கள் ஓடி முடிக்கும்போது, Lord, we can say, Lord, we can say we have finished the race, Lord. We finished it well, Lord. I pray for a special strength for everyone gathered here அப்பா. ஒரு பெரிய விசேஷமான கிருபை ஒவ்வொரு மேலே இறங்க நான் ஜெபிக்கிறேன். ஃப்ரம் த யூத்ஸ், சில்ட்ரன், யூத்ஸ், அடல்ட்ஸ், பெரியவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுக்கு நீங்க என்ன பொறுப்பு கடமைகளை கொடுத்திருக்கிறீங்களோ, என்ன தாளந்துகள் கிருபைகளை கொடுத்திருக்கீங்களோ, அதெல்லாம் வீண் போகாதபடி ஆண்டவரே அதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக எங்க கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. Shall we just lift up our hands to the Lord? Just stretch out the hands to the Lord. ஆண்டவரே, இந்த கரங்கள் மேல, இந்த கரத்துக்குள்ள நீங்க கொடுத்திருக்கிற குடும்பமா இருந்தாலும், உறவுகளா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும், படிப்பா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், ஆண்டவரே நாங்கள் சிறந்ததை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ய, உழைப்பாளிகளாக இருக்க, கிறிஸ்துக்குள் உழைப்பாளிகளாக ஆண்டவரே. லார்ட், கலப்பையில கை வைத்தவர்கள் திரும்பி பார்க்காதபடி, லார்ட், ஹல்லேலூயா, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே. ஓ லார்ட், help us, Lord, இந்த சவாலான இந்த உலகத்தில், Lord, to be consistent and Lord, to with your strength, Lord, to accomplish whatever you have given to us, Lord. ஒருவேளை இந்த இடத்துல சில சோர்வு நிமித்தமாக ஒருவேளை ஆண்டவரை பின்தாங்கி போனால், ஆண்டவரே பலனற்ற நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் சொல்லத்தக்கதாக
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நோக்கி பாருங்க. Lord, all of us have different life stage, phases of life, sometimes even regrets, Lord. அதிலே நாங்கள் மூழ்காதபடி ஆண்டவரே, ஏசாயா சொன்னது போல, இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இருக்கிற சிறப்பானதை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. Not perfect, but always ready. Hallelujah. Thank you, Fa. அப்பா, பிள்ளைகள் சிறந்ததை கொடுக்கும்போது நீங்க அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றுங்க அப்பா. Let them not be empty. வெறுமையா இல்லாதபடி கர்த்தர் நினைவு போட்டுக்கிறார். நீங்க பிறருக்கு உங்களுடைய சிறந்ததை கொடுக்கும்போது, ராஜ்யத்துக்கு உங்களுடைய சிறந்ததை கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுடைய பாத்திரத்தை நிரப்புவார். காரணம், நீங்க சார்ந்திருக்கிறது நீங்க கொடுக்கிற மனுஷர் மேல இல்ல, நீங்க சார்ந்திருக்கிறது கர்த்தர் மேல. நீங்க கொடுக்க கூட கர்த்தர் பின்னாடி உங்களுக்கு டாப் அப் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா அதுலதான் சிக்கல் வருது. ஆனா நீங்க கொடுக்கும் போது நீங்க அறியாமலே கர்த்தர் பல பாதைகளை திறந்து கொண்டு, கதவுகளை திறந்து கொண்டு, இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் சிறப்பானதை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். தடையா இல்லாதபடி கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். வார்த்தை நல்ல நிலத்துல உழுவட்டும் அப்பா. இந்த வாரம் முழுவதுமாக அதை குறித்து நாங்கள் தியானித்து கீழ்ப்படைய உதவி செய்யுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. Praise the Lord. கர்த்தர் நல்லவர்.